الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وآله وصحبه أجمعين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, அருளும் அன்பும் அன்னல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வாழ்க்கையை தன் வாழ்க்கையாக்கி கொண்ட சஹாபா பெருமக்கள், பின்னால் வந்த பெரியோர்கள், இமாம்கள், நாம் நம் குடும்பத்தினர்கள் அனைவர்களின் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. வாழும் காலம் வரை அல்லாஹ் சுகத்துடனும் நலத்துடனும் அல்லாஹ் நமக்கு நல்லதொரு ஆஃபியத்தை நமக்கு நம் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஈமானோடு வாழுகின்ற நம்மை கண்ணை மூடும் வரை அல்லாஹ் மூடுகின்ற தருணத்திலும் ஈமானையே நசீபாக்கி தருவானாக. இம்மையிலும் மறுமையிலும் பாக்கியம் பெற்றவர்களில் அல்லாஹ் நம் குடும்பத்தையும் சேர்த்தருள்வானாக. இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் அல்லாஹ் கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். அன்பானவர்களே, வாரந்தோறும் பார்த்து வருகின்ற குர்ஆனுடைய வசனத்தின் விளக்க உரையில் சூரத்துல் பக்ராவினுடைய 61வது வசனத்தின் சில வார்த்தைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த மாதம் ரொம்ப விசேஷமான ஒரு மாதம். ரஜபுடைய மாதம்னு சொல்லுவாங்க. ரஜபுடைய மாதத்தை இஸ்லாத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் கூட மரியாதை கொடுத்துருக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் கூட ரஜபு மாதம் வந்தால் மரியாதை கொடுப்பாங்களாம், போர்கள் செய்ய மாட்டாங்களாம். அந்த அளவு மதிக்கக்கூடிய, மதிக்கப்பட்ட ஒரு மாதம் ரஜபுடைய மாதம், பாக்கியமான மாதம். மட்டுமல்ல, பாரிக்கலான அஜத்து ஓதுனாங்களா இல்லையா? இன்னைக்கு மஹ்ரிதுவா பாரிக்கலானா ஃபி ரஜப வ ஷாபான், ரஜபிலும் ஷாபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. வபல்லிகனா ரமலான், ரமலானை எங்களுக்கு கிடைக்க செய்வாயாக அப்படின்னு ஓதுகின்ற அருள்பாக்கியம் பெற்ற மாதங்களில் முதல் மாதம் ரஜபுடைய மாதம். பாக்கியமான பரக்கத்தான மாதம் சொன்னாங்க. பரக்கத்து இருக்குதுங்க, இது எல்லாத்திலையும் வேணும். பொருள்ல வேணும், நம்மள ஆயில்ல வேணும், நம்மளுடைய ஆஃபியத்தில் வேணும், மௌத்துல கூட பரக்கத்து வேணும்லங்க. என்னுடைய துன்யாவிலும் பரக்கத் செய்வாயாக, எங்களுடைய ஆகிரத்திலும் பரக்கத் செய்வாயாக, எங்களுடைய வாழ்க்கையிலும் பரக்கத் செய்வாயாக, எங்கள் மரணத்திலும் பரக்கத் செய்வாயாக. என்ன மரணத்தில் என்ன பரக்கத்து? எத்தனை பேரும் உயிர் போகிற இடத்துல பதறி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க தெரியுங்களா? உயிர் போகிற இடத்துல உசுறு போக முடியாம விக்கி சிக்கி திணறியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் உயிர் போகும்போது சிரிப்போடு, அன்போடு, பரவசமாக உயிர் போனவர்களும் இருக்கிறாங்க. அப்படிதானே? அதுதான் மௌத்துல பரக்கத். ஒருத்தர் மௌத்தான நேரத்தில் முக மலர்ச்சியா மௌத்தா போறாருண்டா, எவ்வளோ ஒரு சூப்பரான மௌத்து இல்லை? அந்த மௌத்தை தான் முன்னோர்கள் அல்லாஹ்விடத்தில் விரும்பி கேட்டாங்க. அல்லாஹ்வே எங்களுக்கு அதுபோன்ற மௌத்தை கொடுப்பாயாக என்று முன்னோர்கள் நிறைய இமாம்களை பார்த்தா இந்த துவாவை செஞ்சிருக்கிறாங்க. அல்லாமா அப்துல்லாஹி இப்னு இத்ரீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி ஒரு செய்தி வருது. அவங்க மௌத்துடைய நேரத்தில் உயிர் போகிற நேரம் இருக்குது. பக்கத்தில் அவங்க மக உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு சத்தம் வருது, அப்படின்னு ஒரு சவுண்டு ஒன்று வருது. மௌத்துடைய நேரத்தில் மக பதறி போயிடுறாங்க.
மக பதறி போயிடுறாங்க, பக்கத்தில் இருந்த மக பதறி போயிடுறாங்க. சொல்லுவாங்க, என்னது நம்மெல்லாம் ஆம்பளை பிள்ளையே கேட்பாங்க, பெரும்பாலும் ஆம்பளை பிள்ளை வந்தால் நல்லா இருக்குமே. ஆனால் பொம்பளை பிள்ளை பரக்கத்துன்னு முகமது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. மௌத்துக்கிட்ட கூட பொம்பளை பிள்ளை ஆறுதல் ரொம்ப தேவைப்படுன்னு சொல்லுவாங்க. பொம்பளை பிள்ளையினுடைய சிறப்புகளே தனியாக எழுதியிருக்கிறாங்க. பொம்பளை பிள்ளையினால் இவ்வளோ நன்மை கிடைக்கும். பக்கத்தில் இருக்கிற மக, அந்த மகளார் கேட்குறாங்க, பதறி போயிட்டாங்க. வாப்பா கிட்ட பக்கத்தில் ஒரு ஓடி வந்து அவங்க நெஞ்சுக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. அப்படியே எந்திரிச்சு வாப்பா அப்துல்லாஹி இப்னு இத்ரீஸ், அல்லாமா அப்துல்லாஹி இப்னு இத்ரீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், என்னம்மா பதறிட்டியம்மா, என் சத்தத்தை பார்த்து நீ பயந்துட்டியம்மா அப்படின்னு கேட்டாகலாம். ஆமா வாப்பா அப்படின்னு சொல்லிச்சேன். புள்ள ஒன்றும் நீ நினைக்காத, கவலைப்படாத, அழாத, நீ வாப்பாவை நினைச்சு அழாத. ஏன் தெரியுமா? ஹதம்து கலாம் அல்லாஹி தஆலா அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வுடைய புனித வேதமான குர்ஆன் ஷரீஃபை 4000 ஹத்மா, 4000 முறை ஃபி ஹாதிஹில் பைத், இந்த கிடக்கிறனே, இந்த போட்டு வச்சிருக்கிறீங்களே நீ, இந்த இடத்திலிருந்து 4000 முறை குர்ஆனை முடித்திருக்கிறேன். இப்படிவார் யோசிப்பார். எந்த இடத்துல நம்மளை லாஸ்ட்ல கிடப்புல போடுவாங்களோ, ஒரு கொஞ்சம் மூத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் கிடப்போம் பார்த்தீங்களா, அந்த கிடக்கிற இடத்தை எப்படி மாற்றி வச்சுட்டாங்க பாருங்க, என்ன மாதிரி இடமாக மாற்றி வச்சிருக்கிறாங்க பாருங்க. நான் எந்த இடத்தில் படுக்கையில் கிடக்கிறேனோ அந்த இடத்தில் இருந்து கொண்டு 4000 முறை குர்ஆனை முடித்திருக்கிறேன். பெரிய முதல்லிஸ், பெரிய ஆசிரியர் இவர்கள். அல்லாமா அப்துல்லாஹி இப்னு இத்ரீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய முதல்லிஸ். பெரும்பாலும் பாடம் நடத்திக்கிட்டு இருப்பாங்களாம். எந்த நேரத்தில் குர்ஆன் ஓதுறாங்கன்னு அவங்களுக்கு சொல்ல முடியாது. அந்த காலத்தில் பெருமக்களுக்கு அல்லாஹ் நேரங்களில் பரக்கத்து கொடுத்திருந்தான். அதனாலதான் அவர்களால் ஒரு நாள் பல குர்ஆனை முடிக்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு ரமலான்ல ஒரு குர்ஆன் முடிகிறக்குள்ளேயும் ஒரு சில இடங்கள்ல ஹாஃபிதுகளை என்ன இவ்வளவு நேரம் நிற்க வைக்கிறாங்க அப்படி பேசுறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவர் ஒரு குர்ஆன் தான் ஓதுறாரு, ஒரு குர்ஆன் மேல ஓதுறதே கிடையாது. ஒரு குர்ஆன் ஓதுற ஹாஃபிதுகளையே ஒரு சில பேர் அவர்களுடைய சௌகரியத்துக்காக கொஞ்சம் ஒரு மாலா பேசுறவங்க இருக்கிறாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு நாளில் எத்தனை குர்ஆன் ஓதி இருக்க வேண்டும்? 4000 குர்ஆன் என்று சொன்னார். அத்தனை குர்ஆனை ஓதி விட்டு அவர் சொல்லுகிறார், மடி நான் ஏன் இத்தனை குர்ஆன் ஓதுன்னு தெரியுமா? குர்ஆனுடைய பரக்கத்துங்க. குர்ஆன் மாதிரி நம்மளுக்கு தோழன் கிடையாது, குர்ஆனை போல நம்மளை பாதுகாக்கக்கூடிய அரண் கிடையாது. குர்ஆனை எப்போது சேர்ந்திருக்க போற யோசிச்சு பாருங்க. விட்டு போயிடும். சில பேருக்கு தான் நைட்ல லாஸ்டா குர்ஆனோடு போவாங்க, சுபுகுலேயே குர்ஆனை தூக்கிடுவாங்க. சில பேர் அப்படி இருக்கிறாங்க பெருமக்கள்ல. ஓதிட்டு தான் குர்ஆனை ஓதிட்டு தான் வீட்டுக்கு போவாங்க, காலை எழுந்திரிச்சு குர்ஆனோட சேர்ந்துருவாங்க. குர்ஆனை விட்டுட்டு அவங்களால இருக்க முடியாது, கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. கடையில் போய் உட்காருவாங்க, ஒரு யாசின் ஓதலாம்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு தபாரக்கல்லது முழுக்க தெரியும், முழுக்க ஓதுவாங்க. குர்ஆன் ஓதுற வாய்ப்பு இருந்தால் குர்ஆனை திறந்து வச்சு ஓதுவாங்க. இப்படி நிறைய பேர் குர்ஆனோடயே இருப்பாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு இன்பம். அது கடைசி நேரத்தில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சொல்றாங்க பாருங்க, அல்லாமா அப்துல்லாஹி இப்னு இத்ரீஸ் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, மடி 4000 குர்ஆனை நான் முடித்தேனே. ஏன் தெரியுமா? லிஹாதல் மஸ்ரஇ, இந்த படுக்கைக்காகத்தான் நான் ஓதுனேன்னு சொன்னாங்க. இப்படி ஒரு படுக்கை எனக்கு வரும்னு தெரியும். எல்லாரும் படுக்கையில் கடந்துதான் பெரும்பாலும் மௌத்தா போறோம். ஒரு சில பேர் இன்னைக்கு விபத்துக்குள்ளாகிறாங்க. இப்படி ஒரு படுக்கை நேரத்தில் எல்லாம் திறந்துரும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்னெல்லாம் வருமோ அதெல்லாம் திறந்துரும். நரகத்துக்குரியவர் என்றால் நரகம் காட்டப்படும், கபர் மோசமான இடமாக இருந்தால் அந்த கபர் காட்டப்படும், மலக்குல் மௌத் காட்டப்படுவார், இந்த உலகம் மறைக்கப்படும், அவருக்கு வேறு உலகம் திறக்கப்படும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறவங்க பேரு மறந்துடும். இவர் தான் இந்த பேரை வச்சிருப்பார், பிள்ளைக்கு பேரை இவர் தான் வச்சிருப்பார், பேரம்பேத்திகளுக்கு பேர் மறந்து போயிடும்.
வச்சவருக்கே பேர் மறக்கிற கதையை பத்தியலா? வளர்த்தவருக்கே ஆள் மறக்கிற கதையை பத்தியலா? கட்டியவருக்கே வீடு மறந்து போன, மனைவியை மறந்து போன கதையை பார்த்தீங்களா? இதெல்லாம் அந்த படுக்கையில் நடக்கும் என்று சொல்லுகிறார் அல்லாமா முஹம்மது பின் இத்ரீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. படுக்கையிலே எதெல்லாம் அதற்கு முன்னால் இன்பமாக இருந்ததோ அத்தனையும் கசப்பாக மறைவாக மாறிவிடும். குர்ஆன் தான் முன்னாடி நிற்கும், குர்ஆன் மட்டும்தான் முன்னாடி இருக்கும். இப்படின்னு எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சதுனால நான் 4000 குர்ஆனை முடித்து வைத்திருக்கிறேன். சொல்லுங்க, இதுவரை நம்ம எத்தனை குர்ஆனை முடிச்சு வச்சிருக்கிறோம்? ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் மரணம் வரப்போகுது. வயசு வித்தியாசம் எல்லாம் இல்லை, யாருக்கு முன்னாடி பின்னாடிலாம். எத்தனை குர்ஆன் முடிச்சு வச்சிருக்கிறோம்? இத்தனை குர்ஆன் முடிச்சு வச்சு சில பேர் ஓத தெரியும் ஆனாலும் ஓதுறது இல்லை. ஓத தெரியுங்க, ஓதுறதே இல்லை. அடுத்தவங்க ஓதுனா குறை சொல்ல வந்துடும். குறைக்காக நான் சொல்ல வரல, அப்ப அந்த அளவுக்கு திறமை இருக்கு. குறை சொல்லும் அளவுக்கு அவருக்கு குர்ஆன்ல புலமை இருக்கு, திறமை இருக்கு. அவர் திறந்து ஓதலாம்ல, ஓத மாட்டாரு. அவர் ஓதலாமா இல்லையா? எவ்வளவு திறமை இருக்கு, ஒரு தவறை கண்டுபிடிக்கும் அளவுக்கு திறமை இருக்குது. அவர் அந்த குர்ஆனோடு சேருவதில்லை. அப்ப எப்போது ஓத போகிறோம்? படுக்கையில் இன்னொரு ஓதுவது நிச்சயமா? நம்ம பிள்ளைகள் ஓதுவது நிச்சயமா? யோசிச்சு பாருங்க. குர்ஆன் என்பது எவ்வளவு உன்னதமானது. அவர் சொல்றாரு, எடுத்து அல்லாமா முஹம்மது பின் இத்ரீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த படுக்கைக்காக 4000 குர்ஆனை நான் முடித்திருக்கிறேன். இப்போது என் கண்ணுக்கு முன்னால் அந்த 4000 குர்ஆனுடைய வெளிச்சம் எனக்கு தெரிகிறது என்கிறார். குர்ஆனுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது, அது மௌத்துடைய நேரத்தில் பார்க்கலாம். இப்ப தெரியாது. மௌத்துடைய நேரத்தில் குர்ஆனுடைய 100 கண்ணுக்கு தெரியுமா? அந்த 4000 குர்ஆனுடைய வெளிச்சம் என் கண்ணுக்கு தெரிகிறது என்று சொல்லி அவர் தன்னுடைய பார்வையை ரஃபஅ பஸரஹு இல ஸமா, தன் பார்வையை வானத்தை நோக்கி மேலே தூக்கினார். தூக்கியவாறு இதோ நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அம்மா என்று சொல்லி கலிமா ஷஹாதாவோடு உயிர் பெறுகிறார். அவருடைய வரலாறு எப்படி முடிகிறது யோசிச்சு பாருங்க. மௌத்து எப்படி முடியுது பார்த்தீங்களா? எந்த மாதிரி முடியுது பாருங்க. தன் பிள்ளைக்கு என்ன மாதிரி ஒரு அறிவுரையை தந்துவிட்டு செல்லுகிறார். மரணத்தின் நேரத்தில் கலக்கம் இருந்ததா, சலனம் இருந்ததா, படபடப்பு இருந்ததா, பயம் இருந்ததா? இல்ல, என் கையில 4000 குர்ஆன் இருக்கிறது, எனக்கு என்ன பயம் இருக்கிறது? இதோ எனக்கு அந்த வெளிச்சம் தெரிகிறது என்று சிரிப்போடு அவர் உயிர் போகிற காட்சியை மகளால் பார்க்கிறார்கள். எப்படி இருக்கும் அந்த தருணம்? சொல்லுவாங்க, மௌத்துல கூட பரக்கத்து இருக்கு, மௌத்துல கூட பரக்கத்து இருக்கு. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் என்ற ரஜபுல கேட்கிறவங்க ரஜபு மட்டும் இல்ல, பரக்கத்து எல்லாத்திலையும் வேணும். அப்படி பாக்கியமான ஒரு மாசம் தான் ரஜபு. ரஜபு முழுக்க பரக்கத்தை தேடணும்டாங்க. அது நம்மளுடைய எல்லா தருணத்துக்கும் தேடலாம், எல்லா பகுதிக்கும் தேடலாம். பொருளுக்கு மட்டும் தேடிட்டு விட்டுற. சில பேர் பொருளாதாரத்துக்கு மட்டும்தான் பரக்கத்தை தேடுறது, ஆயுளுக்கு தேடணும், மௌத்துக்கும் தேடணும். மௌத்திலையும் பரக்கத்தை கொடுப்பாயாக. மௌத்தை கேட்கக்கூடாது, மௌத்திலும் பரக்கத்தை கொடுப்பாயாக அப்படி கேட்கணும். மௌத்த கொடுன்னு கேட்கறது நோக்கம் அல்ல. இந்த மாதம் அவ்வளோ அற்புதமான ஒரு மாதம், ரஜபுடைய மாதம் என்பது. இதில் பல வலிமார்களும் அவர்களுடைய நினைவு நாள்களும் இதில் இருக்குது இல்லையா? அல்லாமா அஜ்மீரில் அடங்கியிருக்கக்கூடிய ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நாளும் இந்த மாதத்தில் தானே இருக்கிறது. பெரும் பெரும் வலிமார்களுடைய தக்கல பீரப்பா வலியுல்லாவுடைய நாள் இங்கே இருக்கிறது. பல வலிமார்களுடைய நாள் இன்னைக்கு இருக்கிறது. அது ரொம்ப பாக்கியம். சொல்லுவாங்க, ஜிஸ்தி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க மாசமா இருக்கனால அவங்கள பற்றி ஒரு செய்தி சொல்லுவாங்க. அவங்க ஷேக் அவங்கள்ட்ட சொன்னாங்களாம், உஸ்தாது இங்கே வருமா, நாளைக்கு அந்த திடல்ல இருக்கிற அந்த பள்ளிவாசல்ல போய் யார் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் நிகரில்லாத கூலியை கொடுப்பான், ஒரு பெரும் கூலியை கொடுப்பான் அல்லாஹு தஆலா. எந்த அளவுக்கு கூலியை கொடுப்பான்னு சொன்னா விலாயத்தை கூட கொடுப்பான், அவரை வலியுல்லாவா கூட மாத்திருவான்.
அப்படின்னு அவங்க ஷேக், அவங்க உஸ்தாது அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. யார்கிட்ட? ஜிஷ்தி ரலியல்லாஹு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தான் பிரச்சனை. ஆனால் அந்த உஸ்தாது சொல்கிறாங்க, இதை யார்கிட்டையாவது போய் சொல்லிட்டா அது பாவமாக போயிடும். யார்கிட்டையும் போய் சொன்னால் பாவமாயிடும், சொன்ன ஒரு பாவி ஆயிடுவார், பாவமாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்றதா இல்லையா? சொல்லணும். ஆனால் சொன்னாலும் பாவமாயிடுமே, என்ன செய்யறதுன்னு பார்க்குறாங்க. கடைசியாக போய் எல்லாத்தையும் சொல்லிவிட்டாங்க. இந்த திடலில் இருக்கிற பள்ளியாசலில் போய் தொழுதா அவ்வளோ பெரிய நன்மை இருக்குதான், நிறைய பேருக்கு அதுக்கு விலாயத்தை கூட எல்லாம் கொடுத்துருவானா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. மறுநாள் ஷேக் பார்க்குறாங்க, பள்ளிவாசல் நிறைஞ்சு வழியுது, நிறைஞ்சு வழியுது. ஹாஜா ஜிஷ்தி ரலியல்லாஹு உஸ்தாது கூப்பிட்டாங்க, இங்கே வாங்க, நேற்று உங்கள்கிட்ட சொன்னேன்ல. ஆமாம் உஸ்தாத், என்ன சொன்னேன்? இப்படி ஒரு சிறப்பு சொன்னீங்க. அடுத்து என்ன சொன்னேன்? யார்ட்டையும் சொல்லக்கூடாது, சொன்னால் சொன்னவர் பாவியாயிடுவார்னு சொன்னேன்ல. ஆமாம் உஸ்தாத் அப்படின்னு. அப்புறம் என்னத்துக்கு சொன்னீங்க? நீங்கள் சொல்லி தானே வந்தாங்க. ஆமாம், நான் தான் உஸ்தாத் சொன்னேன். ஏன் சொன்னீங்க அப்படின்னு. இல்லை, நான் ஒருவன் பாவியானாலும் பரவாயில்ல, பல பேர் இதனால் நன்மையை வாங்கிக்குவாங்களா இல்லையா? நான் ஒருத்தர் தானே நன்மை இல்லாமல் போகுது, பல பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்ல, அதான் உஸ்தாத் சொல்லிட்டேன்னு சொன்னாங்களாம். அன்னையிலிருந்து அவங்க மூலம் இந்த உம்மத்துக்கு நன்மை கிடைச்சிக்கிட்டு இருக்கா இல்லையா? அன்னைக்கு மட்டுமா கிடைச்சிச்சு? இன்னைக்கு வரைக்கும் அந்த உம்மத்துக்கு, நம்ம உம்மத்துக்கு நிறைய நன்மைகளை அவங்க வழியாக பல உதவிகளை தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் ஹாஜா ரலியல்லாஹு. அவர்களுடைய நாள் இந்த நாளில் இருக்குது. இப்போ ரஜ மாதம் பல 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 நிகழ்வுகள் நடந்த மாதம் சொல்லுவாங்க. அப்படி பாக்கியமான மாதத்தில் அல்லாஹ் தஆலா நம்மளை உட்கார வைத்திருக்கிறான். அல்லாஹ் இந்த பாக்கியங்களை எல்லாம் இந்த ரஜபின் வழியாக அல்லாஹ் நமக்கு, நம் குடும்பத்தார்களுக்கும் தந்தருள்வானாக. அன்பானவர்களே, சூரத்துல் பக்ரா இதில் 60 வசனங்களை நாம் நிறைவு செய்து 61வது வசனத்தில் பாதியை பார்த்துருக்கிறோம். யூதர்கள் என்னெல்லாம் தவறு செஞ்சாங்கன்னு பார்த்துக்கிட்டு வந்தோம். அவங்க செஞ்ச பல தவறுகள், நபிமார்களை பாவம் செய்கிறத அல்லாஹ் மன்னிச்சிருவான் ஒரு பக்கம், ஆனால் அவங்க செஞ்ச பாவம் மாதிரி யாரும் செய்யலை. அதை இன்னைக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், இஹ்பிது மிஸ்ரன், நீங்கள் ஏதாவது ஒரு ஊருக்குள்ள போங்க. ஃபஇன்ன லக்கும் மா சஅல்தும், நீங்க தானே கேட்டீங்க, எங்களுக்கு கீரை வேணும், கோதுமை வேணும், வெங்காயம் வேணும், பருப்பு வேணும், பூண்டு வேணும் கேட்டது நீங்க தானே. ஏதாவது ஒரு ஊருக்குள்ள போங்க, நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும்னு அல்லாஹ் சொன்னான். ஒழுங்கா வச்சு அந்த ஊருக்குள்ள போகலாம்ல, போகும்போது சேட்டை பண்ணாங்க. ஊருக்குள்ள போகும்போது அல்லாஹ் சொன்னா பணிஞ்சு போகணும். அல்லாஹ் சில முறை அல்லாஹ்வை மீறுவதே அவர்களின் வேலையாக இருந்தது. அந்த நபியை அசிங்கப்படுத்துவது, அலட்சியப்படுத்துவது அவர்களின் வேலையாக இருந்தது. அல்லாஹ் உடனே என்ன செஞ்சான்டா, வறுமையையும் இழிவையும் அவர்கள் மீது அல்லாஹ் சாட்டினான். அவர்கள் மீது வறுமையும் இழிவையும் அல்லாஹ் போட்டுட்டான். அதுக்கு அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், அல்லாஹ்வின் கோபத்தோடு அவர்கள் திரும்பி வந்தார்கள். அல்லாஹ்வுடைய கோபத்தோடு வந்தார்கள். எங்க ஒருத்தருடைய கோபத்தை சம்பாரிச்சிட்டு போனால் நம்மளால இருக்க முடியாது. பள்ளியாசலுக்கு வந்தோம், யாரோ ஒருத்தரோட சண்டை போட்டுட்டோம், தெரியாத நம்ம வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நானா நீ நாட்டு இருக்கோம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஆஹா இப்படி பேசியிருக்க கூடாது, என்ன இருந்தாலும் அவர் பெரியவர் அல்லவா, அவங்க பெரியவங்க இல்லை அப்படின்னு நம்ம அன்னைக்கு ஃபுல்லாக ஒரு ஃபீலாகவே இருக்கும். ஒரு மனிதர்கிட்ட சண்டை குடிச்சாவே அன்னைக்கு என்ன நம்மள அப்படிதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் வளர்த்திருக்கிறாங்க, அப்படிதான் காட்டி இருக்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட ஆத்திரத்தில் நம்ம சண்டை போட்டாலும் பின்னாடி வருத்தப்படுற அளவுக்கு இந்த உம்மத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால பின்னாடி வருத்தப்படுறோம், ஆனால் அவங்க அந்த வருத்தத்தையும் யோசிக்கலைங்க, அதை பற்றியே கவலைப்படலை. அல்லாஹ்வுடைய கோபத்தோடு திரும்பி வந்தார். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஏன் இந்த தண்டனை அவர்களுக்கு கொடுத்தோம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள் நிராகரித்தார்கள். முதல் தப்பு. இரண்டாவது,
வயக்துலூன நபியீன பிகைரி ஹக் பிகைரில் ஹக்கி, உரிமை இல்லாமல் தகுதி இல்லாமல் நபிமார்களை கொலை செஞ்சாங்க. பாவம். முதல்ல குரானை மறுத்தாங்க. குரான்டா அவங்களுக்கு இறங்கப்பட்ட அந்த வேதத்தை அவர்கள் மறுத்தார்கள். அந்த செய்திகள் எல்லாம் மறுத்தாங்க. ரெண்டாவது அந்த நபிமார்களையும் கொலை செஞ்சாங்க. சரிங்களா? மூணு அல்லாஹ் சொல்லுகிறான், ஸாலிக பிமா அஸவ், அவர்கள் வரம்பு மீறினார்கள், வகானு யாத்ததூன், அவர்கள் பாவம் செய்து வரம்பு மீறி கொண்டே இருந்தார்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டே இருந்தார்கள். பிமா அஸவ், மாறு செய்யறது தான் அவங்க வேலையா இருந்துச்சு. அதனால அவர்கள் வரம்பு மீறினார்கள் என்று அந்த ஆயத்தை முடிக்கிறார். ரெண்டு தப்பு, வரம்பு மீறினாங்க, மாறு செஞ்சாங்க. அல்லாஹ் ஆயத்தை இப்படி தான் முடிக்கிறான். இன்னும் யோசிக்கணும். பொதுவாக மார்க்கங்கிறது நம்ம நினைக்கிறது இல்லை. மார்க்கம் நம்மளுக்கு ஒன்று பிடிக்கும், நம்ம பிடிக்கிறதுக்காக அதை செஞ்சுட்டு அது பேர் மார்க்கம் கிடையாது. வேதம் என்ன சொல்லுதோ அதுதான் மார்க்கம். அல்லது அந்த வேதத்தை கொண்டு வந்த நபிமார்கள் என்ன தந்தார்களோ அதான் மார்க்கம். நம்ம மார்க்கம் சொன்னா என்ன? ஒன்று குர்ஆன் சொல்லணும், அல்லது முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு சொல்லணும். அதுதான் இந்த உம்மத்தினுடைய மார்க்கம். அவங்களுக்கு என்ன மார்க்கம்? ஒன்னாவது தௌராத்திலேயே அது போன்ற பின்னால் வந்த கட்டளைகளில் இருக்கணும், அல்லது அந்த நபிமார்கள் சொல்லணும். அதுதான் மார்க்கம். அவங்க இஷ்டப்படி ஒன்றை விரும்புறதுக்கு பேரு மார்க்கம் கிடையாது. அல்லாஹ் போண்டா போகணும், அதை சாப்பிடுனா சாப்பிடணும், அது பேரு தானே மார்க்கம். சஹாபாக்கள்ல அப்துல்லாஹ் இப்னு ரவாஹான்னு ஒரு அற்புதமான தோழர் இருந்தாங்க. ரொம்ப சூப்பரான தோழர், நபி தோழர். அவங்கள ரசூலுல்லாஹ் முஅத்தா போருக்கு அனுப்பி வச்சாங்க. எப்போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் தலைமையில் ஒரு படையை அனுப்பி வைப்பாங்க. படையை அனுப்பி வச்சா அதுக்கு பேர் சரியான்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாவே தலைமையேற்று நடத்தினா அதுக்கு பேர் கஸ்வாம்பாங்க அரபுல. ரெண்டுக்கும் போர் படைன்னு அர்த்தம். ரசூல் கலந்துக்கில்லாம போயிட்டா சரியத், சரியா படை. ரசூல்லா கலந்துக்கிட்டா கஸ்வத்தும்பாங்க. ஒரு ஆள் தலைமையில் ரசூல்லா அனுப்பி வைப்பாங்க. ஆனால் வித்தியாசமாக ரசூலுல்லாஹ் முதன்முறையாக 3 பேரை காட்டினாங்க. முதலில் இவர் தளபதியாக இருப்பார், இவர் மரணிப்பார். அடுத்து இவர் கொடிபிடிப்பார், இவர் மரணிப்பார். அடுத்து இவர் கொடிபிடிப்பார், இவர் மரணிப்பார். அடுத்து அவர்களால் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர்கள் வெற்றி பெறுவார்கள். முஹம்மது ரசூல் இப்படி சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி எந்த போருக்கும் படைகள் அனுப்பி வச்சதே கிடையாது. இந்த மாதிரிலாம் சொல்லி அனுப்பி வச்சதே இல்லை. ஒருத்தரை தளபதி ஆக்கி அனுப்பி வைப்பாங்க. இதான் ரசூலுடைய வழிமுறை. ஜாஃபர் கொடிபிடிப்பார், அவர் வஃபாத்தாகுவார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்படி சொன்னதே இல்லை ரசூலுல்லாஹ். உடனே ஜாஃபர் அலில்லாஹ் நோன்பு வச்சிடுறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் கொடிபிடிப்பார், அவர் அடுத்து ஒருவர் கொடிபிடிப்பார்னா முடிஞ்சு போச்சு, மூத்தாயிட்டாங்க, ஷஹீதாயிட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கு தயாராயிட்டாங்க, நோன்பு வச்சுட்டாங்க ஜாஃபர் அலில்லாஹ். அதுல ஒரு ஆள் தான் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா. இவர் கொடிபிடிப்பார், இவரும் ஷஹீதாக்கப்படுவார். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அல்லாஹ்வுக்கு நம் ஷஹீதாக போகிறோம் என்று முடிவாயிருச்சு. எப்படி பாருங்க, இந்த உயிரை உம்மத்துக்காக எப்படி தரான்னு பாருங்க. பொதுவாக சொல்லுவாங்க, உயிரா மானமான்னு சொன்னா மானம் முக்கியம், நம்ம தானே. மானமா மார்க்கமான்னு சொன்னா மார்க்கம் தான் முக்கியம், அப்படிதானே. ஒருத்தர் ஒரு வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு, வீடு ஃபயர் ஆயிடுச்சு, எல்லாம் காப்பாற்ற வேண்டும். அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் தீயில போயிடுச்சு. ட்ரெஸ் இல்லாமல் நிற்கிறார். அது ஆணா இருந்தா, ஒரு பெண்ணா இருந்தா அப்படி. அதுக்கு பேசாம உள்ளேயே இருந்து மொத்தாவே போயிடலாம். எப்படி நம்ம நிர்வாணமாக வெளியே போறதுன்னு முடிவெடுப்பாங்க ஒரு சில பேர். அது முறையா இல்லையா அது அடுத்த விஷயம். ஏன்னா மானத்தை அவ்வளவு பெருசா பார்ப்பாங்க. எப்படி ஆடை இல்லாம இத்தனை பேர் கூடி இருக்கும் போது வெளியே வர்றது? அதுக்கு வீட்டுக்குள்ளேயே நெருப்போட நெருப்பாக மாறிடலாம் முடிவெடுப்பாங்க. அப்படி முடிவெடுப்பாங்க சில பேர். ஆனா மானமா மார்க்கமா என்று சொன்னால் மார்க்கம்தான் முதலில். நம்ம ஒரு இடத்துல பாவம் செஞ்சிட்டோம், இந்த நம்ம பாவம் செஞ்சிட்டோம்னு சொன்னா 4 பேர் காரி துப்பிடுவாங்கன்னாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய தௌபா கிடைக்குதுன்னா போதும். அங்க அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்குதுன்னா போதும். 4 பேர் நம்மளை காரி துப்புனாலும் பரவாயில்லை. அதனாலலாம் ஒன்றும் குறைபட்டு ஆகாது. மார்க்கம் முக்கியம்.
ஆனால் மார்க்கத்துக்கு நம்ம கட்டுப்பட்டு இருக்கிறோமே தவிர நான் மார்க்கத்தை நெரிக்க பார்க்கக்கூடாது. பாருங்க, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் கொடி பிடிப்பார், இவரும் ஷஹீதாக்கப்படுவார்னு சொன்னோன்னே அவங்களுக்கு உறுதியாயிருச்சு, நம்ம ஷஹீதாயிடுவோமோ அப்படின்ட்டு. உடனே என்ன நினைக்கிறார், ரசூலுல்லாஹ் எப்பவும் வியாழக்கிழமை தான் போருக்கு அனுப்பி வைப்பாங்க. வியாழக்கிழமை இருக்குது பாருங்க, வியாழக்கிழமை நேரத்தில் அனுப்பி வைப்பாங்க. அதே மாதிரி இந்த படைகளையும் வியாழக்கிழமை அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ இந்த சஹாபி நினைக்கிறாங்க, அவங்கள்ட்ட ரொம்ப வேகமாக போகிற குதிரை வச்சுருந்தாங்க, வேகமாக ஓட்டுற குதிரைகள். அரபு நாட்டு குடிகளில் வேகமாக போகிற குதிரைகள் இருக்கிறது, அல் ஜவாத், வேகமாக ஓடும் சில குதிரைகள் கையில் வச்சுருந்தாங்க. சரி, நைட்டு தான் அவங்கெல்லாம் புறப்பட்டுருக்குறாங்க. நம்ம காலையில் போகிற இடம் மூத்து ஷஹீதாக போகிறோம், முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி ஜும்மாவை தொழுதுட்டு போயிடலாமே. ஜும்மா அங்கே விடிஞ்சா ஜும்மா, அது யார் பின்னாடி? முஹம்மது ரசூலுல்லாஹ் தொழ வைப்பாங்க. தொழ வைக்கிற இமாம் யாரு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க பின்னாடி ஒரு ஜும்மா தொழுகிறது இந்த உலகத்தை காட்டிலும் சிறந்தது. சஹாபாக்களுடைய ஈமான் அது உலகத்தை காட்டிலும் சிறந்ததுன்னு நம்பி இருந்தாங்க. அதனால ஜும்மா தொழுதுட்டு போயிடலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால ரசூலுல்லாஹ் நைட்டு புறப்பட சொல்லிட்டாங்க. இவங்க அப்படியே நைட்டில் இருந்து, ஏன்னா அவங்க போகணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ரசூலுல்லாஹ் தளபதி ஆக்கிட்டாங்க, போருக்காக தயாராகிட்டாங்க, எல்லாம் ரெடியா இருக்கு, போறதுல கொஞ்சமும் சுணக்கம் தயக்கம் இல்லை. ஆனால் ஒரு ஜும்மாவை தொழுதுட்டு வேகமாக போய் போர்க்களத்தில் தளபதியாக சேர்ந்து கொள்வோம், தளபதிகளில் ஒருவராக சேர்ந்து கொள்வோம்னு முடிவெடுக்கிறாங்க. மறுநாள் காலை ரசூலுல்லாஹ்க்கு தெரியாமல் பின்னாடி இருந்தாங்க, ஜும்மா வந்துருச்சு. ஜும்மா ரசூலுல்லாஹ் தொழு வைக்கிறாங்க, பின்னாடி இவர்களும் நின்று தொழுகிறாங்க. தொழுதுட்டு ஜும்மா முடிஞ்சவொடனே ரசூலுல்லாஹ் அவர்களை பார்த்துட்டாங்க. சில நேரங்களில் யார் கண்ணில் மாட்டக்கூடாதுன்னு நினைப்போமோ மாட்டிக்கிறோம், அப்படிதான் நடக்கும். முஹம்மது ரசூலுல்லாஹ் அவங்கள பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு, உங்களை தான் நேற்றே நான் போக சொல்லிட்டேனே, நேற்றே படைக்கு தளபதிகளில் ஒருவராக உங்களை போக சொல்லிட்டேனே, ஏன் இப்படி இருந்தீங்கன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நாயகமே நீங்கள் சொன்னோன்னே நான் தயாராகிட்டேன். என்ன சஹாபாக்கள், உயிரை கொடுக்குறதுக்குங்க, போயிட்டு ஏதோ திரும்பி வர்றதுக்கு இல்லை, போயிட்டு அங்கே ஷஹீது தான், முடிஞ்சு போச்சு. வீட்டுக்காரங்க உட்காந்து அழல, பிள்ளைங்க கையை பிடிச்சிக்கிட்டு வாப்பா போகாதீங்கன்னு சொல்லல, தான் சொத்துக்களை யார் அடுத்து எடுத்துக்கிடுவாங்களோன்னு அவங்க பயப்படல, அந்த கவலையெல்லாம் அவர்களுக்கு இல்லை. கிடைச்ச கொஞ்ச நேரத்தில் என் நபிக்கு பின்னால் ஒரு தொழுகையை தொழுதுட்டு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. அவ்வளவுதான் கவலை, வேற எந்த கவலையும் இல்லை. போனா திரும்ப மாட்டோம், போனா திரும்ப மாட்டோம். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் பின்னாடி ஒரு ஜும்மாவை தொழுதுரும். எப்படி பாருங்க, அந்த குடும்பம் அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கும். தன் கணவர் திரும்ப மாட்டார் என்று மனைவிக்கு தெரியும், தன் வாப்பா திரும்ப மாட்டார் என்று பிள்ளைகளுக்கு தெரியும், தன் சொத்துக்கள் எல்லாம் இனி தனக்கு கிடைக்காது என்று அவருக்கு தெரியும். ஆனாலும் கூட அதெல்லாம் கண்ணுக்கு அவர்களுக்கு தெரியவில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் பின்னாடி வியாழக்கிழமை வரை இருந்துட்ட நம்ம வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமையிலே வெள்ளிக்கிழமை ராவு பிறந்துருச்சா இல்லையா, அதே ஜும்மாவுடைய ராவு தான் சொல்லுவோம். அப்படியே ஜும்மாவை தொழுதுட்டு போயிடலான்னு இருந்தாங்க. தொழுதாச்சு, முஹம்மது ரசூலுல்லாஹ் அழைச்சாச்சு. ஏன் சுணக்கம், நான் தான் சொல்லிட்டேன்ல அப்படின்டா. நாயகமே, உங்களுக்கு பின்னாடி ஒரு ஜும்மாவை தொழுதுட்டு போயிடலான்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்க, போரில் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா கொடி பிடிப்பார், தளபதியாக நிற்பார், அவர் ஷஹீதாக்கப்படுவார், அதற்கு பிறகு ஜாஃபர் கொடி பிடிப்பார், இப்படி எல்லாம் சொல்லிட்டீங்க. அதனால அங்கே எனக்கு ஷஹீத் என்பது, நான் மரணம் என்பது எனக்கு உறுதியாகிவிட்டது நாயகமே. அந்த இடத்தில் நான் திரும்ப முடியாது என்பது எனக்கு உறுதியாகிவிட்டது. உங்களுக்கு பின்னாடி ஒரு ஜும்மாவை தொழுதுட்டு அந்த நன்மையை வாங்கி அப்படியே ஷஹீதாகிட்டு ஆசைப்பட்ட நாயகம். அந்த நிலையில ஷஹீதாகும். ஏன்னா மௌத்துக்கு பிறகு உங்களுக்கு பின்னாடி ஜும்மா தொழ முடியுமா? மௌத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் பின்னாடி ஜும்மா தொழ முடியுமா? தொழுகையில துனியாவில் தானே தொழுகை, துனியாவில் தானே தொழுகை. முஹம்மது ரசூலுல்லாஹ் பின்னாடி தொழுகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டுட்டு சொன்னாங்க, இந்த பாருங்க, உங்களோட ஒரு 2 தளபதிகளை சொன்னேன் இல்லையா, படை வீரர்கள்லாம் போயிருக்கிறாங்க, அவங்க ஷஹீதாகி சொர்க்கத்துக்கு காலையில் போனால்
நீங்கள் மதியம்தான் போவீங்கண்டா. எப்படி அவங்கெல்லாம் ஷஹீதாகுவாங்க, நீங்களும் ஷஹீதாகுவீங்க. ஆக போர்க்களத்தில் 3 பேரும் ஷஹீதாவீங்க. அவங்க காலையில போவாங்க, நீங்க மாலையில தான் போவீங்கன்றாங்க, மதியம் தான் போவீங்கன்றாங்க. என்ன தவறு செஞ்சாங்க? என்ன தவறு செஞ்ச? முகமது ரசூலுல்லாஹ் பின்னாடி ஒரு ஜும்மா தொழுதலான்னு ஆசைப்பட்டாங்க, ஒரு ஜும்மாவை தொழுதலான்னு ஆசைப்பட்டாங்க. இது தவறில்லை இந்த ஆசை. ஆனால் மார்க்கம் இதுவல்ல. மார்க்கம் எது என்று முகமது ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்களின் வழியாக நமக்கு சொல்லி தராங்க. சஹாபாக்கள் எவ்வளவு முன்மாதிரி தெரியுமா நமக்கு? இந்த உம்மத்துக்கு கிடைச்ச சொத்து, அருள் சொத்து சஹாபாக்கள். அவங்கள வச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மார்க்கம் என்பது அவரவர் ஆசைப்படுவதல்ல. அது நன்மையாக கூட இருக்கலாம், அது உலகத்தில் மிக சிறந்ததாக கூட இருக்கலாம். ஆனால் அதுவல்ல மார்க்கம். அல்லாஹ் சொல்லணும், முகமது ரசூலுல்லாஹ் சொல்லணும். இதுதான் மார்க்கம். நேத்தே போங்கண்டா நேத்தே போறதுக்கு பேர் தான் மார்க்கம். நேத்தே போங்கன்னு சொன்னல, போறதுக்கு பேர் தான் மார்க்கம். இருந்தது ஒண்ணு தப்பு இல்லை, ஆசையோடு இருந்தாங்க, அவங்களை கவனிச்சு தப்பு இல்லை. ஆனா மார்க்கத்தை கவனிச்சு அது தப்பு என்று நமக்கு விளக்கி கொடுக்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசிப்பார், சஹாபாக்களுடைய ஆசைகள் என்ன, அதிலிருந்து நம்மளுக்கு என்ன பாடம் என்ன. அதனால தான் இன்னைக்கு நம்ம தொழுக நேரம் வந்தால் பள்ளிக்குள்ள வந்துடுறோம். பார்த்தீங்களா, வேலைகளை எவ்வளோ ஆயிருந்தாலும் விட்டுட்டு வர்றமே. இந்த நெறிகளை முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் யகூதிகள் அப்படி அல்ல, பனீசவர்கள் அப்படி செய்ய விடல. தனக்கு எது விருப்பமோ அதை நபி செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. பாலைவனத்தில் திரிகின்ற போது தனக்கு உணவு வேண்டும், அது வானத்திலிருந்து வேண்டும் என்றால் அது நபி தரணும். நபி இறக்கி அதை தர வேண்டும். எப்படி பாருங்க, நபியின் ஆசையை நிறைவேற்றிய சஹாபாக்கள் எங்கே? ஆனால் யூதர்கள் தன் நபியை தனக்கு வளைத்து போட்டு எங்கள் ஆசையை நிறைவேற்றுங்கள் என்று சொன்ன அவர்கள் எங்கே? யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு வானத்திலிருந்து உணவுகள் வேண்டும், எனக்கு கொடுங்கன்றாங்க. ஒரு நபியை எவ்வளவு நிர்பந்தத்துக்கு கொண்டு போய் நிறுத்தினாங்க. எப்படி நிர்பந்தத்துக்கு? இந்த இடத்தை எங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த நிலைக்கு கொண்டு போய் நபியை நிறுத்தினாங்க. அந்த உம்மத்தே வழிகாட்ட வந்த அந்த வள்ளல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை போய் நெருக்கடியிலே நிறுத்தினார்கள். எங்களுக்கு கீரையையும் பருப்பையும் காய்கறியையும் கோதுமைகளையும் வெங்காயத்தையும் எங்களுக்கு வெளியாக்கி கொடுங்க கேட்டாங்க. ஒரு நபிட்ட எப்படி கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க பாருங்க. ஒரு நபி, நபிமார்கள் அவர்களுக்கு அதிகம் கிடைத்ததுனால் நபியினுடைய மகத்துவம் தெரியல. ஒரு கட்டத்தில் நபிமார்களை கொலை செஞ்சாங்க. நபிமார்களை கொலை பண்ணாங்க. எவ்வளோ பெரிய மோசமானது பாருங்க. கொலை எவ்வளோ பெரிய மோசமானது. மூசா நபிக்கு ரொம்ப ரொம்ப நம்ம மூசா நபி கோபமானவர் தான் சொல்கிறோம். மூசா நபி ரொம்ப சூப்பரானவங்க. மூசா நபி மாதிரி பொறுமைசாலி கிடையாதுங்க, இல்லையா? இல்லைன்னா அந்த உம்மத்தை தாக்கு பிடிக்க முடியுமா? எங்க அத்தனை நபிமார்களை கொலை செஞ்சவங்க 20 வயசை தாண்ட முன்னாடி யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செஞ்சிட்டாங்களா இல்லையா? பள்ளிவாசல்லையே வச்சு. அவங்க வாப்பா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை மரத்தோடு மரமா பொழந்தாங்களா இல்லையா? பைத்தல் மக்தஸிலே 70 நபிமார்களை அறுத்தாங்களா இல்லையா? அத்தகைய பாவதரமான செயலை யூதர்கள் செய்தார்கள். ஒரு நபிய கொலையே பெரிய பாவம் இல்லையா? ஷிர்க்குக்கு அடுத்து ஒரு பெரிய பாவம்னு சொன்னா கொலையை தான் சொல்லுவோம் இல்லையா? கொலை பண்ணுறது. பொதுவாக கொலைங்கிறது பாவம். அந்த கொலையில் நபிமார்களை கொலை செய்யறது எவ்வளோ பெரிய பாவம். நபிமார்களை கொலை செஞ்சார் அந்த பாவத்துக்கு. ஆனால் ஈசா நபி அவ்வளோ ஒரு பொறுமைசாலி. ஒரு தடவை ஈசா நபி சொன்னாங்க, இது அஹ்லாமில் நுபலா, அதாவது விலாயத்தில் வலிமார்களுடைய ஹில்யத்துல் அவுலியா அப்படின்னு ஒரு கிதாப் இருக்கு. வலிமார்களுடைய அலங்காரம், அணிகலன்கள் அந்த நகை. வலிமார்கள் சில குணங்களை தங்களுக்கு நகையாக போட்டுக் கொண்டார்கள். நகை என்ற தங்கத்தில் அல்ல, குணத்தில். அப்படி ஒரு கிதாப் ஹில்யத்துல் அவுலியா அப்படின்னு ஒரு கிதாப். ஃபுல்லாக வலிமார்கள் செய்தி, நல்லவர்கள் செய்தி இருக்கும்.
அதில் ஒரு செய்தி, மூசா நபி அல்லாட்ட பேசினாங்களாம். அல்லாஹுவே, மூசா நபி எவ்வளோ பாருங்க, எவ்வளோ பொறுமைசாலி பாருங்க மூசா நபி. அல்லாட்ட சொன்னாங்களாம், அல்லாஹ்வே எனக்கு ஒரு ஆசை இருக்குது, எனக்கு நீ நிறைவேற்றி கொடுப்பியா அப்படின்னு கேட்டாங்களாம் மூசா நபி. அல்லாஹ் சொன்னானே, நீங்கள் என்னால் அனுப்பப்பட்ட ஒரு நபி, ஒரு ரசூல் இல்லையா, உலுல் அஸ்ம், உறுதிமிக்க நபி. இந்த மக்களிடத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இந்த மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக நான் அனுப்பியதினால் எவ்வளவு பாடுபடுறீங்க, கேளுங்க தர்றேன்னு சொன்னான். கேளுங்க, உங்களுக்கு நான் அதை தர்றேன்னு சொன்னான். அப்ப நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், எப்படிப்பட்ட உம்மத்தை வச்சுக்கிட்டு கையில யோசிச்சு பாருங்க, எவ்வளவு டார்ச்சர் செய்யக்கூடிய உம்மத்து அவர்கள். அந்த உம்மத்துக்கு இடையில் இருந்து கொண்டுதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தையை சொல்றாங்கடா. மூசா நபி எவ்வளவு சூப்பரான மனிதராக இந்த உம்மத்துக்கு முன்மாதிரியா இருக்கிறாங்க பாருங்க. அவங்கள மாதிரி ஒரு பொறுமைசாலி கிடையாது. இந்த உம்மத்து பெரிய பாடம். பனி இஸ்ரவேலர்கள்ட்ட எப்படி வாழணும்னு கத்துக்கிற மாதிரி மூசா நபி எவ்வளவு முன்மாதிரின்னு நம்ம கத்துக்கிறோம். நம்மளுக்கு தொழுகையை குறைச்சி கொடுத்தது அவங்க தான். இந்த உம்மத்தோட தொடர்பானவங்க அவங்க தான். அப்போ அவங்க சொன்னாங்களாம், அல்லாஹுவே எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு, கேட்கட்டா? கேளுங்க அப்படி. இறைவா, என்னிடத்தில் யாருமே என்னை பற்றி தப்பாக நினைக்கக்கூடாது, யாரும் என்ன தப்பாகவே நினைக்கக்கூடாது, அந்த மாதிரி என்னை உருவாக்கிடு அப்படின்னு சொன்னாங்க. என்ன தப்பாகவே நினைக்கக்கூடாது. என்ன ஒரு ஆசை, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குதான்னு செய்யுது, நம்மளை யாருமே தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்யும். இப்போ அல்லாஹ் சொன்னானா, மூசா அவர்களே, தப்பாக பேசுகிறவங்க உலகத்தில் இருக்கத்தான் செய்வான், ஆமாம் தானே? எனக்கே நான் அதை வைக்கலையே, உங்களுக்கு மட்டும் என்ன அப்படின்னு கேட்டான் அல்லாஹ். எனக்கே அந்த குணம் எனக்கு சொந்தமானது தானே, நான் தானே அதை வைக்கணும். தாலிக்க செய், அந்த குணம் நீங்க கேட்ட அந்த குணம், ஃபலா அஜ்அல்ஹு லினஃப்ஸி, எனக்கே நான் அதை வைக்கலையே, அஜ்அல்ஹு லக, உங்களுக்கு வைக்க சொல்றீங்களான்னு கேட்டான் அல்லாஹ். ஏண்டா அல்லாஹ் எப்படியெல்லாம் பேசுறாங்க யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்குங்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை மனைவின்னு பேசுறாங்க, இப்படியெல்லாம் மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளைங்கன்னு பேசுறாங்க, இப்படியெல்லாம் பேசுறாங்க. அல்லாஹ் நினைச்சா அவன் நினைச்சிருக்கலாம்ல, அல்லாஹ்வை பத்தி எல்லாரும் நல்லதா நினைக்கிற மாதிரியே இதயத்தை உருவாக்கி இருக்கலாம்ல. அல்லாஹ்வுக்கு முடியுமா? முடியாத. அல்லாஹ்னு நினைச்சா நல்ல சிந்தனை வர மாதிரி அல்லாஹ் உருவாக்கி இருக்க முடியுமா? முடியாத. இன்னைக்கு அல்லாஹ்வை ஏசுறவங்க பேசுறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ்வை பேசுறவங்க இருக்கிறாங்கல்ல. இப்ப எனக்கே நான் அந்த குணத்தை வைத்துக் கொள்ளல, ஏன் உங்களுக்கு ஆசைப்படுறீன்னு கேட்டான். பேசுறவர்கள் பேசுவார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பேசலையா? இவங்க நடத்தை சரியில்லைன்னு மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பேசுறாங்க. யூசுப் நபிய பொறாம கொண்டாங்க. முகமது நபி எவ்வளோ பெரிய நபி, முகமது நபி மீது குப்பையை கொட்டினாங்க, குடலை தூக்கி போட்டாங்க. இதெல்லாம் நடக்கத்தானே செய்யுது. அப்ப விமர்சனம் என்பது எல்லாருக்கும் வரும். அது எப்படி வெளிப்படுத்தி அதை சமாளிக்கிறோங்கிறதா விதம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து பேசும்போது மௌனமாவே பதில் பேசிட்டாங்க, அவ்வளோதான். மௌனம் தான் பதில் அப்படின்னு அல்லாஹ் அவங்கள்ட்ட சொன்னானா. ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ ஆசை இருந்திருக்கு பாருங்க, தன்னை பற்றி எல்லாம் நல்ல விதமாகவே நினைக்கணும்னு ஒரு ஆசை அவங்க உள்ளத்தில் இருந்திருக்கு. மூசா நபி அவ்வளோ ஒரு சாதுரியமான ஒரு இன்பமான மனிதர் என்று எழுதுவாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இல்லைன்னா அந்த உம்மத்தை சமாளிச்சிருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அந்த உம்மத்து பெரிய பெரிய நபிமார்கள் எல்லாம் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களெல்லாம் பெருசாக சொல்ல மாட்டாங்க. 2 பேரை தான் கொண்டாடுவாங்க. ஒன்று மூசா நபி, இன்னொரு உசைர் அலைஹிஸ்ஸலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 2 பேரை தான் யூசுப் நபிக்கு பிறகு பெருசாக கொண்டாடுவாங்க. யூசுப் நபிக்கு பிறகு தான் இவங்க சாம்ராஜ்யம் பெருசாக வளர்ந்துச்சு. யூசுப் நபி காலத்தில் ஒரு 70 பேர் தான் எஜிப்துக்குள்ளே போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நபியை தான் யூதர்கள் பெருசாக எடுத்துக்கிடுவாங்க.
ஒன்று மூசா நபி, இன்னொன்று உசைர் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன்ல வருதா இல்லை உசைர்? அந்த உசைர் அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ்வுடைய மகன் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 2 பேரை தவிர மற்ற நபிமார்கள் எல்லாம் அவங்க பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை, கொலை செய்தார்கள், செஞ்சிருந்தாரு. இன்னைக்கு சில பேருக்கு ஒரு ஏக்கம் இருக்குமா இல்லையா, அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கு. பாவம் செய்கிறவங்க எல்லாரும் தான் பாவம் செய்கிறோம். அது சிறுசா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், வித்தியாசமா இருக்கலாம், பல ரகத்தில் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும், மன்னிப்பானான்னு. சில இஸ்லாமிய நாடுகளில் பார்த்தா ஏதாவது மன்னிப்பானான்னு கேட்டால் கோர்ட்டில் போங்க, உங்களுக்கு தண்டனை இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அல்லாஹ் மன்னிப்பான்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் அப்படிலாம் கிடையாது. மன்னிப்பை பொறுத்தவரை அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மத்தியில் தரகர் கிடையாது, நேரடி அல்லாஹ்வே வரலாம். இஸ்லாத்தினுடைய சட்டம் அதுதானே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்து ஜுமர்ல வருது, எப்படி பாருங்க. குல் நபியை சொல்லுங்க, யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே வரம்பு மீறி கொண்ட என் அடியார்களே, பாவம் செய்து தனக்குத்தானே பாவங்கள் அதிகம் செய்து செய்து தனக்குத்தானே வரம்பு மீறி என் அடியார்களே, பாவம் செஞ்சவங்களே, பெரும் பெரும் பாவத்தை செய்தவர்களே என் அடியார்களே என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான். இதான் இந்த மார்க்கம் சொல்லிக் கொடுக்குது. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்கள் ஒருபோதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்னும் ஒரு வார்த்தை பாருங்க, அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானா அப்படின்னு நினைக்கிறதே தவறுங்கிறான். என்ன அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு நினைக்கிறதே தவறுன்னு சொல்றான் அல்லாஹ். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நீங்க ரஹ்மத்திலிருந்து நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் நிச்சயம் மன்னிப்பான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன் மன்னிப்பவன் அருள்மிக்கவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்து சொல்றான், தப்பு செஞ்சுட்டே இல்லை, அனீபு இலா ரப்பிக்கும், உங்க ரப்பு பக்கம் திரும்பி வந்துருங்க. தப்பு செஞ்சிட்டீங்க, மன்னிப்பு கேட்டுட்டா திரும்ப அந்த தப்புக்கு போகாதீங்க, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வாங்க, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வாங்க. சஹாபாக்கெல்லாம் ஒரு சில பேர் இஸ்லாத்துக்கு முன்னாடி தவறு செஞ்சாங்க, ஒரு சில பேர் இஸ்லாத்துக்கு வர்றத தயங்குனாங்க, ஏண்டா நம்மளுக்கு மன்னிப்பு கிடைக்குமான்னு. ஒரு சஹாபி புருவம் பழுத்து போய் கன்னத்தில் விழுந்து இருந்துச்சு, புருவ முடி பழுத்து போய் கன்னத்தில் விழுந்து கூனி நடந்து வந்தாங்க, கூனி நடந்து வந்தாங்க. முகமெல்லாம் குழியாக இருந்தது, புருவங்கள் எல்லாம் வெண்மையாக இருந்தது, அது பழுத்து தொங்கிக் கொண்டிருந்தது. எவ்வளோ வயசாலியாக இருப்பாங்க, எவ்வளோ பெரியவங்களாக இருப்பாங்க. அவங்க நடந்து வந்து முஹம்மது ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொன்னாங்க, நாயகமே என் பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா கேட்டாங்க. இவ்வளோ வயசு, நான் விவரம் தெரிந்ததிலிருந்து இதுவரைக்கும் எந்த பாவத்தையும் விட்டதில்லை. எப்படி சொல்லுவாங்க பாருங்க, சின்னதையும் விட்டதில்லை, பெருசையும் விட்டதில்லை, எல்லா பாவத்தையும் செஞ்சு தரப்பே. அல்லாஹ் ரசூலை என்ன வந்து மன்னிப்பானா என் முகமது நபிட்ட ரசூல்ல வார்த்தை யூஸ் பண்ணல, என்ன மன்னிப்பானான்னு வந்து கேட்குறான். முகமது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன்னிப்பான். நீங்க இஸ்லாம் ஆயிட்டியலான்னு கேட்டாங்க, நீங்க முஸ்லீம் ஆயிட்டியலா? அவரு முஸ்லீம் ஆயிட்டேன்னு சொன்னார். முஸ்லீம் ஆயிட்டா அல் இஸ்லாமு யஹ்திமு மா கப்லஹு, இஸ்லாம் முந்திய பாவங்களை மன்னித்து விடும், முன்னால் உள்ள பாவங்களை அதை அழித்து விடும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னோன்னே அவர் எல்லா பாவத்தையுமா, நான் வரம்பு மீறி இருக்கிறேனே, நான் தவறு செய்திருக்கிறேனே, அதையுமா அல்லாஹ் மன்னிப்பான் சொன்னோன்னே அந்த தோழர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னார். பெரியவர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வே மிக பெரியவர். இவ்வளவு பெரிய பழுத்த எனக்கு, வயது முதிர்ந்த எனக்கு, பாவத்திலேயே வயதாகி போன எனக்கு, என் பாவம் தேடி வருகின்ற போது மன்னித்து விடுகிறானே, அவன்தான் பெரியவன் என்ற அந்த தோழர் சொல்லிக்கிட்டே போறாரு. ஹதீஸ் எப்படி போகுது தெரியுமா? மாசாலையு கப்பிரு, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிக்கிட்டே போனாரு மறைகிற வரைக்கும். அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹுடைய வரலாறு இப்படி வருது. இஸ்லாத்துக்கு பையத்தை எடுக்க வரும்போதே கையை மடக்கிக்கிட்டாங்க. ஏன் மடக்குறீங்க? என் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா.
நீங்க முஸ்லிம் ஆயிட்டா எல்லா பாவத்தையும் மன்னிப்பான் முகமது ரசூலுல்லாஹ் சொல்ல உடனே கையை நீட்டி அவர்கள் இஸ்லாம் ஆகிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இனி அந்த தவறின் பக்கம் திரும்பக்கூடாதுன்றான். அப்போ ஒரு பாவம் செய்தால் திரும்ப அந்த பாவத்தின் பக்கம் திரும்பக்கூடாது. 99 கொலை ஒருத்தர் செஞ்சாரா இல்லையா? தனக்கு மன்னிப்பு இருக்கான்னு தேடி ஓடி வந்தாரு. மார்க்கம் தெரிந்தவர் தான் சொன்னாரு, மன்னிக்க மாட்டேன்னு சொன்னார். மார்க்கம் தெரிந்ததை தவிர சொல்ல தெரியல அவருக்கு. மார்க்கத்தை படிச்சவர் தான் சொன்னாரு, ஆனா எப்படி சொல்லணுங்கிறது தெரியல அவருக்கு. அதனால மன்னிப்பு இல்லைன்ட்டாரு. அவரையும் கொலை பண்ணி 100 ஆக்கிட்டார். 100 கொலையை செஞ்சிட்டார். ஏண்டா 99 அவருக்கு பெருசா தெரியல. கொலை எவ்வளவு பெருசு. ஷிர்க்குக்கு அடுத்து 99 கொலையை ஒருவர் செய்திருந்தார், யோசிச்சு பாருங்க. 100 கொலையை ஒருவர் செய்திருந்தால் யோசிச்சு பாருங்க. 100 கொலையை செய்துவிட்டு போனவர் ஒருவரின் விளக்கத்தை அறிந்து அவரை தேடி போகிறார். இவரிடத்தில் போனால் சரியான விளக்கம் கிடைக்கும், ஆக எனக்கு மன்னிப்பு வேணும்னு போறாரு. போற பாதையில மௌத்தாகிறார். விளக்கமே கிடைக்கல. மன்னிப்பு கிடைக்குங்கிற விளக்கம் அவர்கிட்ட போனா கிடைக்குன்னு தேடி போனவர் தான் பாதையில மௌத்தாயிட்டார். என்ன அற்புதம் நடந்துச்சு தெரியுமா? நடந்துட்டாரு, மௌத்தாயிட்டாரு. ரூஹ வாங்க வந்த மலக்குமார்கள் இவரை நல்லவர்ல கெட்டவர்ல யாரில் சேர்ப்பதுங்கிற போட்டி நடக்குது. இவரை யாரில் சேர்ப்பது? அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், யாருடைய எந்தன் பக்கம் இவர் நெருங்கி வந்திருக்கிறார் அதை கொண்டு தீர்ப்பளியுங்கள். அன்பானவர்களே, பாதையிலேயே மரணித்த அவருக்கு எப்படி மலக்குமார்கள் பேசிக்கொள்றாங்க? அவர் எந்த விளக்கத்தை தேடி எந்த ஊரை தேடி போனாரோ அந்த ஊர் நெருக்கமாக இருந்தால் நல்லவரில் அவரை சேர்த்துடலாம். அவர் எந்த ஊரில் தப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தாரோ அந்த ஊர் அவருக்கு நெருக்கமாக இருந்தால் பாவிகளில் சேர்த்துடலான்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போ எல்லாம் என்ன செஞ்சாண்டா, உண்மையில் அவர் மூத்தான இடம் அவர் பாவம் செய்கிற இடத்துக்கு நெருக்கமாகத்தான் இருந்துச்சு, போக வேண்டிய இடம் தூரமாகத்தான் இருந்துச்சு. அல்லாஹ் பூமிக்கு உத்தரவு போடுகிறான், அவர் போக வேண்டிய இடத்தை நெருக்கி வைக்கிறான். எங்கிருந்து புறப்பட்டாரோ அந்த இடத்தை அல்லாஹ் தூரமாக்கினான். இன்னும் அவர் மன்னிப்பே தேடல, மன்னிப்பு கேட்கணும்னு அவர் நினைச்சதுனாலேயே அவரை நல்லோர் பட்டியலில் சேர்க்கிறதுக்காக பூமியை நெருக்கி கொடுத்தான். அப்ப யோசி பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு மன்னிப்பாளன், எவ்வளவு கிருபை. 100 கொலை செய்தவர், ஷிர்க்குக்கு அப்புறம் கொலை செய்தது பெரிய பாவம். ஒரு கொலை, 100 கொலையை செய்தார். அதில் நல்லவர்களும் அடங்குவார்கள், கொல்லப்பட்டவர்களில் சாலிஹீன்கள் அடங்குவார்கள். அவரையும் கொலை செஞ்சிருக்கிறான், எல்லாம் மன்னிக்கிறேன்டான். ஆனால் அதில் உச்சபட்சமாக இவர்கள் செய்த தப்பு பாருங்க. அல்லாஹ் மன்னிக்கிறவன், பெரிய கிருபையார். அல்லாஹ் சொல்லுவான், அனீபு இலா ரப்பிக்கும், உங்கள் ரப்பின் பக்கம் திரும்பி வந்துருங்கிறான். திரும்ப தப்பு செய்யாதே. ஆனால் யூதர்கள் திரும்ப திரும்ப தப்பு செஞ்சார். அவனை முற்றிலுமாக நீங்கள் கட்டுப்பட்டு விடுங்கள், அவனுக்கு முற்றிலுமாக நீங்கள் கட்டுப்பட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மின் கப்லி அய்யஅதியகுமுல் அஸாப், வேதனை உங்களுக்கு வருவதற்கு முன்னால். வேதனை வந்துட்டா சும்மலா துன்சருன், உங்களுக்கு உதவி கிடைக்காது, உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்காது அல்லாஹ் சொல்றான். அதனால் வத்தபிஉ அஹ்ஸன மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்க ரப்பு உங்களுக்கு தந்த இறக்கி வைத்ததில் மிக சூப்பரானதை பின்பற்றுங்கிறான் அல்லாஹ். இதை செய்யுங்க, அப்பதான் உங்களுக்கு வேதனை வராது. இல்லண்டா மின் கப்ல யாத்தியக்குமுல் அஸாபு பக்தா, வேதனை உங்களுக்கு திடீரென்று வந்துடும். திடீர்னு தான் வேதனை வரும். நல்லா தொழுகைக்கு வந்தவர் படுத்துட்டாரு அப்படிங்கிறாங்கல்ல, ஏன்னா ஆடிக்கிட்டு இருந்தவர் ஆளை காணமே வீட்டோட முடங்கிட்டாரு அப்படிங்கிறாங்களா இல்லையா? வேதனை திடீரென்று வரும். வாந்தும் லா தஷ்உரூன், நீங்களே உணர முடியாது அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இவ்வளவு மன்னிப்பவன் தானே அல்லாஹ். ஆனா அந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் வறுமையும் இழுவையும் போட்டுட்டோங்கிற அல்லாஹு தஆலா. காரணம் என்ன? நபிமார்களை கொலை செய்தார்கள்.
நபிமார்கள். உலகத்திலேயே மிகச் சிறந்தவர்கள் யார் சொல்லுங்க? நபிமார்கள் தான். அந்தந்த காலத்தில் ரொம்ப சூப்பரான மனிதர்களை தான் அல்லாஹ் நபிமார்களை ஆக்குவான். அவர்கள் தான் உலகத்தில் சிறந்த மனிதர்கள். அவர்களில் கை வச்சாங்க, கொலை பண்ணாங்க. கொலை செஞ்சு அதை அலட்சியமா நினைச்சாங்க. கொலை செய்யறத அலட்சியப்படுத்தினாங்க. தெரியாதனமா ஏதாவது ஒன்று தட்டிட்டு ஐயோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்லாஹூ அப்படிலாம் ஒரு வார்த்தைகளை அவரவர் வெளிப்படுத்துறோமா இல்லையா? பதறமா இல்லையா? ஒரு சின்ன தப்பை செஞ்சுட்டு. ஆனா அதை பத்தியே கண்டுக்கிறதே இல்லை. அதனால என்னாச்சு தெரியுமா? எவ்வளோ வறுமையை அல்லாஹ் சாட்டினா தெரியுமா? அவங்க காலம் முழுக்க வரிகட்டி தான் வாழ்ந்தாங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் சரி வரிகட்டியே வாழ்ந்தாங்க. நில வரியும் கட்டினாங்க, குடி வரியும் கட்டினாங்க. அவங்க வாழ்க்கையே அப்படிதான் அமைஞ்சிச்சு. அதான் வறுமை எல்லாம் போட்டுட்டாங்கிறான். வரி கட்டியே வாழ்ந்தாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் காலம் வரைக்குமே. அவங்க வாழ்க்கையை அப்படி அமைச்சு விட்டான் அல்லாஹ். நபிமார்கள் நல்லோர்கள் விஷயத்தில் கையை வைத்தால், மூக்கை நுழைத்தால் இதான் தண்டனைன்னு அல்லாஹ் காட்டுறான். பொதுவாக நல்லவங்களோடு இருக்கிறது பெரிய பாக்கியம். நல்லவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்க குணமே நம்மளுக்கு சாட்சி. நல்லவங்க அவங்களோட காலத்தில் வாழ்றது ஒரு பெருமை. அவங்க குணத்தை தெரிஞ்சுக்கிறது அவங்கள வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் அவங்கள சீண்டி பார்க்கக்கூடாது பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த யூதர்கள் நபிமார்களை சீண்டிப்பட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வறுமையை வாழ்க்கை முழுக்க வச்சுட்டான். அந்த நபி மட்டுமல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ் காலம் வரைக்கும் அந்த வரிகற்ற ஒரு வேலையை அவர்களுக்கு அல்லாஹ் போட்டான். அதுதான் இந்த ஆயத்தை வச்சு சொல்லுவாங்க, இந்த உம்மத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் செய்த முதல் புரட்சி என்ன தெரியுமா? குணங்களை மாற்றினாங்க. குணம். நபிமார்கள்டா யாரு, பெரியவங்கண்டா யாரு சொல்லி கொடுத்தாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ். ஆமாவா இல்லையா? யோசிச்சு பாருங்க. எந்த பெரியவங்களை பற்றி நம்மளுக்கு தப்பா ஒருத்தர் சொன்னா கூட உடனே அவர் மேல மரியாதை இல்லாம பேசிடக்கூடாது. அவர் அப்படி பேசினார் அப்படி சொல்லக்கூடாது. அவர் சொல்லி இருக்க மாட்டாரு, சரி அவர் தெரியாம சொல்லியிருக்கலாம், இப்படி சமாளிக்கணும். ஒரு தடவை அப்துல்லாஹ் இப்னு முஹம்மது இப்னு அல் வர்ராக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சில நண்பர்களை கூட்டிக்கிட்டு அஹமது ரஹ்மத்துல்லாஹ்ட்ட பாடம் படிக்கிறதுக்காக போறாங்க. அஹமது ரஹ்மத்துல்லாஹ் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய சீரடி அஹமது ரஹ்மத்துல்லாஹ். அப்ப அஹமது ரஹ்மத்துல்லாஹ் கேட்டாங்க, இவ்வளவு நாளைக்கு யார்கிட்ட பாடம் படிச்சீங்கன்னு கேட்டாங்க. வந்த மாணவர்கள் இளைஞர்கள் சொன்னாங்க, நாங்க அபூ குரைபுன்னு ஒரு பெரியவங்க பாடம் நடத்தினாங்க, அவங்கள்ட்ட தான் பாடம் படிச்சோம், அபூ குரைப். அப்புறம் இன்னைக்கு இங்க வந்துட்டீங்க? இன்னைக்கு மாதிரி முறைப்படுத்தப்பட்ட பாடம் அல்லவே அது. ஒருவர் நடத்துவாங்க, எல்லாரும் உட்கார்ந்து கேட்பாங்க, அவ்வளவுதான் அது. அப்ப நேத்து வரைக்கும் அங்க பாடம் படிச்சுட்டு இன்னைக்கு ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்டப்ப, அங்க பாடம் படிக்கும் போதெல்லாம் உங்களை பத்தி அவர் குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எப்ப பார்த்தாலும் அகமது இப்படி விளக்கம் சொல்லிட்டாரு, அகமது அப்படி விளக்கம் சொல்லி இருக்கலாம், அகமது இப்படி விளக்கம் இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதான் அவரை விட்டுட்டு உங்கள்கிட்ட வந்துட்டோன்னு வந்த மாணவர்கள் சொன்னாங்க, உஸ்தாது எப்படி இருக்கணும்? அப்படியா, சூப்பரான பிள்ளைங்கம்மா. அப்படி சொல்லல. என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க யாரை விட்டுட்டு வந்தீங்களோ அந்த மனிதர் யார் தெரியுமா? ரஜுலுன் சாலிஹுன். அவர் ஒரு நல்ல மனிதர், அவர் ஒரு நல்ல மனிதர். என்னை வைத்து அல்லாஹ் அவரை சோதித்திருக்கிறான். அந்த சோதனையில் அவர் தோத்து போயிட்டாரே தவிர, ஆனால் அவர் சிறந்த மனிதர், சிறந்த கல்வியாளர். அவரை புரிஞ்சுக்கிறங்க, போங்க அவர்கிட்டயே நாளையிலிருந்து பாடம் படிக்கன்னு சொன்னாங்க. ஒரு பெரியவங்களை பத்தி தப்பான ஒரு வழியை திறந்து விட நினைச்சாங்க, எப்படி அதை மூடினாங்க பார்த்தீங்களா அஹமது ரஹ்மத்துல்லாஹ். தப்பான ஒரு செய்தி பெரியவங்களை பத்தி வரும்போது அவங்க மரியாதை தூக்கி போட்டுறக்கூடாது. அந்த செய்தியை எப்படி சரி கட்டணும், அவங்க மரியாதை எப்படி நம்ம பலப்படுத்தணும் தான் நினைக்கணும். நம்ம ஒரு கோஷ்டியை உருவாக்க கூடாது. அஹமது ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு செய்தியோட நிறைவுக்கு வர்றேன். இந்த குணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உர்வத் இப்னு ஸுபைர் பெரிய நபித்தோழர், பெரிய மனிதர். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பிந்திய அவங்களுக்கு கொஞ்சம் முடியாமல் போயிடுச்சு, கால் எடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்துடுச்சு. காலை எடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்துடுச்சு. டாக்டர்கள்லாம் சொன்னாங்க, காலை எடுத்து இன்னைக்கு சில சுகர் இதை கூடிட்டால் காலை எடுக்க வேண்டியது வந்துடுது இல்லைங்க. அந்த மாதிரி காலை எடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்துடுது. அப்போ டாக்டர்கள் சொன்னாங்க, கொஞ்சம் மது குடிங்களை காலை எடுத்துடலான்டாங்க. மது குடித்தா காலை எடுத்துடலாமே எப்படி. அப்போ சொன்னாங்க, நான் மதுவெல்லாம் குடிக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. கால் எடுக்கணுமே, மது குடிச்சாதானே மயக்கம் வரும், கால் எடுக்கலாம்.
ஆனால் மருத்துவத்துக்கு மது குடிக்கலாம், மருத்துவத்துக்கு சட்டம் வேறு. ஆனால் அவங்க சொன்னாங்க மது எனக்கு தேவையில்லை, மது எனக்கு தேவையில்லை என்றால் என் நபி அதை ஹராமாக்கிட்டான், அல்லாஹ் அதை ஹராமாக்கிட்டான், அதை தொடமாட்டேன்னு சொன்னான். அடுத்து என்கிட்ட சில தஸ்பீக் இருக்குது, நான் ஓதிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் காலை எடுத்துருங்கண்டா. தஸ்பீக் ஓத ஆரம்பிச்சாங்க, காலை எடுத்தாச்சு, 2 காலும் எடுக்கப்பட்டுருச்சு. காலை எடுத்துட்டு காலை கொண்டு வந்து அவங்க கையில் கொடுத்தாங்க, காலை கொண்டு வந்து அவங்க கையில் கொடுத்தாங்க. அதை கையில் வாங்கின உர்வத்து பின் சுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வே என்னுடைய இந்த 2 காலும், இந்த காலை வைத்துக்கொண்டு ஹராமான எந்த பாதையிலும் நான் நடந்ததில்லை, இதுவரைக்கும் இந்த காலை வைத்துக்கொண்டு எந்த ஹராமான காரியத்தை நான் செய்ததில்லை, இந்த காலை நன்மைக்கு மட்டும் பயன்படுத்தியிருக்கிறேன் என்ற காலை தூக்கி கொண்டு உர்வத்து பின் சுபைர் ரலியல்லாஹு சொன்னார். எப்படி பாரு, சொல்லிட்டு சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு 2 கையையும் காலையும் தந்தவனே, 2 கையை பத்திரமாவே வைத்திருக்கிறாயே, அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. என்ன குணம் பத்தியில்ல, தான் குடும்பத்தினரை கூப்பிட்டாங்களாம், என்ன அடக்கம் பண்ற மாதிரியே என் காலையும் அழகா தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டி துணியை சுற்றி அடக்கம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எப்படி பாரு, என்ன மாதிரி குணம் இருந்திருக்கிறது அவர்களுக்கு. ஒன்று போயிருச்சுன்னா உடனே பதறாம இருக்கிற நினைச்சு சுக்குர் செய்யணுங்கிறாங்க. ஒரு இடத்துல தண்ணி கேட்கிறோம், பாதி தான் வருதுல, பாதி தான் இருக்குன்னு சொல்லாம என்ன சொல்லணும், பாதி இருக்குது இல்லை அப்படின்னு யோசிக்கணும், பாதியை காணமேடு புலம்பக்கூடாது என்ற செய்திகளை பனி இஸ்ரவேலர்கள் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். நல்லதை யோசிக்கின்ற, நன்மையான காரியங்களை செய்கின்ற உயர்ந்த எண்ணங்களையும் செயல்களையும் அதற்குண்டான வழிகளையும் அல்லாஹ்வே எங்களுக்கு நீ நசீவாக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்.